டார்லிங்? ஆமா. என் டார்லிங் வந்திருக்கிறதா முரளி சொன்னா, அதனாலதான் ஓட்டமா ஓடி வந்துட்டேன். என்னதெல்லாம்? இதுவா? இது புடவை, இது ஜாக்கெட்டு. நிறுத்துமா, நீ பாடி இப்படி உள்ள வந்து துயில் உறிஞ்சா என்ன அர்த்தம்? துயில் உறியறனா? என்ன இன்னைக்கு உங்க தோரணே புது மாதிரியா இருக்கு. கொஞ்சம் இருங்க, இந்தாங்க இத புடிங்க. இத சாப்பிடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நல்லா இருக்கு. கையில பாட்டில், பக்கத்துல ஒரு பொண்ணு. நீங்க ஹனிமூன் வந்திருக்கிற லட்சணம் ரொம்ப அருமையா இருக்கு. ராதா, நான் சத்தியமா சொல்றேன், இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. இதெல்லாம் எதுக்காக கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னே எனக்கு புரியல. எனக்கு இப்பதான் புரியுது. பாக்குறதுக்கு சாது மாதிரி வேஷம், பழக்க வழக்கம் எல்லாம் பயங்கர மோசம். ஹனிமூன் இவளோடய கொண்டாடுங்க. நான் ஊர் போய் சேர்றேன். ராதா, ராதா, நான் சொல்றத கேளு. போட்டு விடுங்க, உங்களுக்கு நான் இருக்கேன். அம்மா தாயே, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன யாருன்னு நினைச்சு நீ இப்படி பேசுற? நீங்க பாபு, நான் உங்க கேர்ள் ஃபிரெண்ட் தெரிஞ்சுதான் பேசுறேன். போட்டியே ஒரு போடு. தாயே, நான் பாபு இல்ல, நிர்மல். இது நான் தள்ளிக்கிட்டு வந்த பொண்ணு இல்ல, என் பொண்டாட்டி. அதானே பார்த்தேன். காலையில தான் அவருக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போனாரு. இப்ப எப்படி வந்தாருன்னு ரொம்ப குழம்பி போயிட்டேன். இப்பதான் காரணம் புரியுது. ஆனா இப்ப ஒரு உருவத்துமே நான் பார்த்ததே இல்ல. சாரி, 2 பேரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் வரேன். நாம வந்ததும் இங்க நடந்த வரவேற்புக்கு இப்பதாங்க காரணம் புரியுது. வர வந்த அத முன்னாடியே புரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா இப்படி ஒரு கலாட்டா நடந்திருக்காது இல்ல. எப்படியோ இந்த ஊருக்கு வந்ததுல நமக்கு ஒரு நல்ல நியூஸ் கிடைச்சது. என்ன? அந்த பாபு இத்தனை நாள் இங்க தங்கி இருந்துட்டு இன்னைக்கு காலையில தான் காலி பண்ணிட்டு போயிருக்காரு. கண்டிப்பா அவங்க அம்மா கிட்ட போய் சேர்ந்திருப்பாரு. ஆமாமா, அந்த சந்தோஷத்தை நாம ஜாலியானு. என்ன பிரதர், பொண்ணு யாரு? இது என் வைஃப். நீங்க? என்னடா கதை விடுற? சத்தியமா சொல்றேன், இவன் என் வைஃப் தான். நாங்க ஹனிமூனுக்காக வந்திருக்கோம். நேற்று வரைக்கும் இல்லாத பொண்டாட்டி இன்னைக்கு வானத்துல இருந்து குச்சிட்டாரா? பயமூடு, முதல்ல டீசெண்டா பழக கத்துக்க. யார் நீ? அடப்பாவி, எங்களையா யாருன்னு கேக்குற? கேட்டுங்கடா, நாமெல்லாம் யாரா? இன்னைக்கு அவன் ரொம்ப விளையாடுறான்டா. அப்போ நாம கொஞ்சம் விளையாடி பாப்போம். டேய், அவளை அப்படியே அலக்கா. வேண்டாம், சொல்றதை கேளுங்க. பாபு இல்ல, எப்படி சொல்ற? அவன் கைய பாருங்க, பச்சை பச்சை அடையாளம் இல்ல. ஆமாண்டா, எல்லாரும் ஒன்னா தானே குத்திக்கிட்டோம். இவன் கையில மட்டும் இப்படி இல்லாம போச்சு. இது ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தா விளக்கமா சொல்லிருப்போம். இந்த அடித்தடி எல்லாம் நடந்திருக்காது. அப்போ இவர் பாபு இல்லையா? பாபு இல்ல, என்ன பாபுன்னு பல பேர் தப்பா நினைச்சிட்டாங்க. என் பேர் நிர்மல். சாரி பிரதர், உலகத்துல எத்தனை பேர் ஒரே மாதிரி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களும் பாபு ஒரே எச்சில் வார்த்த மாதிரி அப்படியே இருக்கீங்க. ஆனால் தான் அந்த தப்பு நடந்துச்சு. சாரி சிஸ்டர், நடந்து போச்சு. நீங்க எங்க போகணும்னு சொன்னீங்கன்னா நாங்களே கொண்டு போய் டிராப் பண்ணிடுறோம். எங்களை ஆள விட்டா போதும், அதுவே பெரிய ஹெல்ப். நீ வராதா? பாபு, நீ வந்துட்டியாப்பா? பாபு வந்துட்டா. பாபுக்கு தான் பாருங்க, என்ன ஏமாத்தல பாபு. நீ பாபு இல்ல, நீ நிர்மல். கரெக்ட். இவரை நிர்மல்னு எப்படிமா கண்டுபிடிச்சீங்க? நான் அவனை பெத்த தாய் இல்லையாமா. உங்க மகனுக்கு இன்னைக்கு பர்த்டேன்னு கேள்விப்பட்டோம். அவர் இங்க புறப்பட்டு வந்துட்டாராமே. அவரையும் உங்களையும் சேர்த்து பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் புறப்பட்டு வந்தேன்.
உங்களுக்கு இருக்கிற அக்கறை என் வயசுல பிறந்த பிள்ளைக்கு இல்லையம்மா. அவ இன்னும் இங்க வந்து சேரவே இல்லை. கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா உங்க மகன் வந்துடுவாரு. அந்த நம்பிக்கையில தான் எல்லாருக்கும் பிறந்த நாள் அழைப்பு அனுப்பிச்சிருக்கேன். அவன் வரலைனா அது எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற பாசம் அவருக்கு இல்லாமலா போயிடும். அவர் நிச்சயம் வருவார். அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் சொல்றது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. இவ்வளவு நேரமும் அவன் வருவானுதான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீயே என் மகனா இருந்து இந்த விழாவை நடத்தி கொடுத்தியா? நான் ஒரு அனாதம்மா. உங்களை மாதிரி ஒரு தாயாருக்கு ஒரே ஒரு நாள் மகனா இருந்தா கூட அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஹலோ மேடம், ஐ எம் பிரகாஷ் ராவ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உங்க இன்விடேஷன் கிடைச்சது. ஹலோ இன்ஸ்பெக்டர், மீட் மை சன். ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் பாபு. இங்கதான் தப்பு பண்ணிட்டீங்க. இவன் பாபு இல்லை, வேற யாரு? அவன மாதிரியே உருவத்துல இருக்கிற நிர்மல். என் மகன் எதிர்பார்த்தேன், அவன் வரல. அத பத்தி பார்ட்டி முடிச்சது விவரமா சொல்றேன். இப்ப பார்ட்டி ஆரம்பிக்கலாம் வாங்க. வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம் வாங்க. என்ன நிர்மல், எப்படி இருக்கா என் மருமக? வண்டர்ஃபுல். உங்க அலங்காரம் ஆளே மாத்திருச்சு. She is looking much better. கேட்டியா? ஆமா, எங்களை சாப்பிட்டதா கூப்பிட்டீங்களா? அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான். ஒரு ஹாப்பி நியூஸ். என் மகன் கிடைச்சிட்டான். ஓ, கங்க்ராச்சுலேஷன். ஐயோ, நான் அவரை இப்பவே பார்க்கணுமே. அதான் நீ தினமும் பாத்துக்கிட்டு இருக்கியே. நீங்க என்ன சொல்றீங்க? நிர்மலத்தாமா சொல்றேன். பாஸ்கர், இன்னைக்கு நான் நிர்மலை சட்டப்பூர்வமா ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன். சொத்து புறாவே அவன் பேர்ல தான் எழுதியிருக்கேன். வாங்கிக்கப்பா. அம்மா, நீங்க ரொம்ப அவசரப்பட்டு முடிவு பண்ணிருக்கீங்க. இல்லப்பா, 6 அமர யோசிச்சுதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். என் வயித்துல பிறந்து என்ன மதிக்காத பாபுவை விட யாருக்கோ பிள்ளையா பிறந்து என்ன பெத்த தாயை விட பெருசா நினைக்கிற நீதான் இனிமே எனக்கு பிள்ளை. பாபுவே திரும்பி வந்தா கூட இனிமே இந்த சொத்துல சல்லி காசு கூட அவனுக்கு கிடைக்காது. இந்த சொத்தெல்லாம் எனக்கு வேண்டாமா. உங்க அன்பும் பாசமும் இருந்தா அதுவே போதும். இந்த அன்பும் பாசமும் சட்டப்பூர்வமா இருக்கணும்னு தான் நான் உன்னை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டு சொத்தையும் உன் பேர்ல எழுதியிருக்கேன். மறுக்காம வாங்கிக்க. அம்மான்னு கூப்பிடுறல்ல, அந்த அம்மா சொல்றேன், வாங்கிக்க. ராதா, இனிமே நான் உனக்கு மாமியார். உன்னை பயங்கரமா கொடுமைப்படுத்த போறேன். ஹலோ, யார் பேசுறது? நான் பாபு பேசுறேன். நிர்மல் இருக்காரா? இல்ல, அவர் வெளியில போயிருக்காரு. நான் அவரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். உன் புருஷன் எங்க அம்மாவை ஏமாத்தி என் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிட்டான். அதை திருப்பி கொடுக்கல, அவனை கொலை பண்ணிடு. ஹலோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹலோ 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 ஹலோ. அப்பா எங்க போயிருக்காரு? வெளியே போயிருக்காரு.
என்ன ராதா இது? நீங்க கொடுத்த உயில். எதுக்கா திருப்பி தர? உங்களை ஏமாத்தி இதை எழுதி வாங்கிட்டுதா உங்க மகன் பாபு சொல்றாரு. இந்த உயில் என்கிட்ட இருந்தா என் புருஷன் உயிரோட இருக்க மாட்டாருன்னு போன்ல மிரட்டுறாரு. ஓ, அத பத்தி பேச வேண்டியது என்கிட்ட. தைரியம் இல்லாம ஒன்ன மிரட்டி இருக்கு கோழை. இங்க பாருங்கம்மா, உங்க அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டுதான் நாங்க உங்களோட சொந்த பந்தம் கொண்டாடுறோம். ஆனா அத உங்க புள்ள தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பணம் அவர் மனசுல பகையை ஏற்படுத்துறதை நான் விரும்பல. தயவு செஞ்சு நீங்க இதை வாங்கிக்கங்க. நீ ஏன் இப்படி பயப்படுறேன்னு எனக்கு புரியுது. ஏதாவது விபரீதமா நடந்துட்டா என்ன செய்யறதுன்னு தானே? பயப்படாது. இப்பவே அதுக்கு நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இன்ஸ்பெக்டர் பிரகாஷ் ராவ் இருக்காரா? நான் டாக்டர் சத்யவதி பேசுறேன். இன்ஸ்பெக்டர், என் மகனுடைய பர்த்டே பார்ட்டில அவன மாதிரியே இருக்கிற நிர்மல்னு ஒருத்தனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். ஞாபகம் இருக்கா? அந்த நிர்மலை கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்டேன். அது என் மகன் பாபுக்கு பிடிக்கல. நிர்மலை கொலை பண்ணிட போறதா பாபு போன்ல த்ரெட்டன் பண்ணிருக்கான். உடனடியா ஏதாவது நடவடிக்கை எடுக்கலன்னா ஆபத்துல போய் முடிஞ்சிடும். முக்கியமான விஷயம் இன்ஸ்பெக்டர், நிர்மலுக்கும் பாபுவுக்கும் உங்களால வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனா பாபுவோட இடது கையில அவன் பேரை பச்சை குத்தி இருப்பான். அதை மட்டும் மறந்துடாதீங்க. என் பிள்ளைன்னு கொஞ்சம் கூட தயவுதாட்சியம் காட்டாதீங்க. சிவியரா ஆக்ஷன் எடுங்க. போதுமா? இப்ப திருப்தி தானே? வாமா. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். சார், பல்லாவரம் மலைக்கு பக்கத்துல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வந்து ஆள் போஸ் ஆயிட்டான். கொஞ்சம் இம்மீடியட்டா வரீங்களா? எங்க பல்லாவரத்துலயா? ஆமா. இதை உடனே வர்றோம். கமா, லெட் அஸ் கோ. கான்ஸ்டபிள். வாங்க இன்ஸ்பெக்டர். பாபு கிடைச்சிட்டானா? சாரி மேடம், நீங்க ரிப்போர்ட் கொடுத்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? பல்லாவரத்துக்கிட்ட ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சு போச்சு. அதுல இருந்த ஆள் அடையாளம் தெரியாம கருகி போயிட்டான். அதை என்கொயரி பண்ண பின்னாலதான் தெரிஞ்சது அது ஆக்சிடென்ட் இல்ல, திட்டம் போட்டு செய்யப்பட்ட மர்டர். இதெல்லாம் எதுக்கா என்கிட்ட சொல்றீங்க? கொலை செய்யப்பட்டது வேற யாரும் இல்ல. நீங்க ஸ்வீகாரம் எடுத்துட்டீங்களே அந்த நிர்மல். அடையாளம் இந்த பர்ஸ். சாரி மேடம், இவங்க இங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. காலையில நீங்க கொடுத்த ரிப்போர்ட்டை வச்சு பாக்குறப்போ இதை உங்க மகன் பாபு தான் செய்திருப்பாருன்னு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். நிச்சயமா இந்த கொலை அவன் தான் செஞ்சிருக்கான். இதை எந்த கோர்ட்லயும் நானே நிரூபிப்பேன். அவனை தேட சொல்லி எல்லா ஸ்டேஷனுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். ஒருவேளை இங்க வந்தா உடனே எங்களுக்கு தெரியப்படுத்துது. டெஃபினட்டா. ஓகே, நாங்க வரோம் மேடம். எப்படி இருக்கான் நம்ம பையன்? சாப்பிடவும் மாட்டேங்கிறான், தூங்கவும் மாட்டேங்கிறான். யாராவது உள்ள போனா கண்டதை எடுத்து மேல எறியறாம்மா. ஓஹோ, அவ்வளவு சீரியஸா இருக்காரோ? ஆமாம்மா, இந்த 10-15 நாளா அவன் யாருக்குமே அடங்க மாட்டேங்கிறாம்மா. 15 நாள் ஆயிடுச்சுல்ல. இனிமே அவனை அடக்கி வைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வாங்க போலாம். அம்மா, நீங்க எப்படி இங்க வந்தீங்க? என்ன பாபு, நம்ம வீட்டுக்கு நான் வராம வேற யார் வருவாங்க? நான் பாபு, இது நம்ம வீடா? என்னமா சொல்றீங்க? ஆமாப்பா,
நிர்மலை நான் ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்ட ஆத்திரத்துல நீதான் அவனை கொலை பண்ணி கார்ல போட்டு நெருப்பு வச்சு கொளுத்திட்ட. போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்தாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஆட்கள் உன்னை இங்க கொண்டு வந்துட்டாங்க. நானே ஆரம்பத்துல உன்னை போலீஸ் காட்டி கொடுக்கணும் தான் நினைச்சேன். ஆனா என்னுடைய தாய்ப்பாசம் அப்படி என்ன செய்ய விடாம தடுத்துருச்சு. நான் பாபு இல்லம்மா, நான் நிர்மல். எஸ்டேட்டுக்கு போயிட்டு இருந்தப்போ 2-3 பேர் என்ன அடிச்சு போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே எனக்கு தெரியாது. கண்முழிச்சு பார்த்தப்போ நான் இங்க இருந்தேன். நான் உயிரோட இருக்கும் போதே பாபு என்ன கொலை செஞ்சிட்டதாகவும் போலீஸ் அவனை தேடுறதாகவும் சொல்றீங்களே, அது எப்படின்னு தான் எனக்கு புரியல. புரியலையா? அத உனக்கு புரிய வைக்கிறதுக்கு தானே நான் இங்க வந்திருக்கேன். என்ன அப்படி பாக்குற? பாபுன்னு எனக்கு ஒரு மகனே கிடையாது. அப்படி ஒரு ஆள் இந்த உலகத்திலேயே இல்லை. என்ன பாபுன்னு மகனே உங்களுக்கு கிடையாது? அப்படின்னா இல்லாத மகனை 8 நாள் தேடி அலைஞ்சீங்க. இல்லாத மகனுக்காகவா பிறந்த நாள் கொண்டாடினீங்க? இல்லாத மகனுக்காகவா என்ன ஸ்பீக்கரை எடுத்து இருக்கிற சொத்தையெல்லாம் எழுதி வச்சீங்க? அப்படியெல்லாம் நான் செஞ்சதுனாலதான் எனக்கு பாபுன்னு ஒரு மகன் இருக்கிறதா நீ, உன் மனைவி, மாமனார், போலீஸ், ஜனங்க எல்லாருமே நம்பினாங்க. பாபுன்னு ஒரு மகன் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா பாபுன்னு ஒரு மனுஷனே இல்லைன்னு சொல்றீங்களே, அததான் என்னால நம்ப முடியல. நம்ப முடியல இல்ல? விளக்கமா சொல்றேன், வாயன் கூட. நீதான் புருஷன் உன்னை வந்து கட்டி பிடிச்சுக்கிட்டாளே, அவதான் இவ. மகளை கைவிட்ட மருமகனுக்காக கண்ணீர் வடிச்சாங்களே, அவங்கதான் இவங்க. கல்யாண வீட்டுக்கு வந்து கலாட்டா செஞ்சாரு, அவர் தான் இவங்க. காத்தனூர் ஹோட்டல்ல உங்களுக்கு பிரமாதமா வரவேற்பு கொடுத்தாங்களே, அவங்கதான் இவங்க. ஹோட்டல் ரூமுக்கு வந்து நீதான் பாய் ஃப்ரெண்டுன்னு கொஞ்சல, அவதான் இவங்க. ஹனிமூன் போற வழியில உன்னை வழிமறிச்சாங்களே, அவங்க இவங்க. தெரியும்னு நினைக்கிறேன். உங்க வீட்டு கார் டிரைவர் உன்னை பத்தின விவரங்களை எல்லாம் அப்பப்ப எனக்கு தெரியப்படுத்துறவர். இவங்களை தவிர வேற யாராவது உன்னை பாபுன்னு கூப்பிட்டுருக்காங்களா? இல்ல. இவங்களை எல்லாம் வச்சுதான் பாபுன்னு ஒருத்தன் உயிரோட இருக்கிறதா எல்லாரையும் நம்ப வச்சேன். உன்னை ஸ்வீகாரம் எடுத்துக்கிட்ட ஆத்திரத்துலதான் பாபு நிர்மலை கொண்டுட்டான்னு போலீஸையும் நம்ப வச்சேன். உன்னை வழியிலேயே மடக்கி உன் காருக்குள்ள ஒரு அநாத பணத்தை போட்டு அதுக்கு நெருப்பு வச்சது என்னுடைய ஆட்கள் தான். ஆக நான் படைச்ச பாபுங்கிற கற்பனை பாத்திரத்துக்கு இப்ப நீ உயிர் கொடுத்திருக்கிற. இப்ப நீ வெளியே போன உன்ன பாபுன்னு சொல்லி போலீஸ் கைது பண்ணிடுவாங்க. நீதான் நிர்மல் யாரும் நம்ப மாட்டாங்க. இந்த உலகமே திரண்டு வந்து என்ன பாபுன்னு சொன்னாலும் சரி, ஒரே ஒருத்திக்கு மட்டும் தெரியும் நான் யாரு. அவதான் என் மனைவி. அவளை வச்சு நான் தான் நிர்மல் என்னால நிரூபிக்க முடியும். ஆனா நல்லவ மாதிரி நடிச்சு இப்படி ஒரு நாடகத்தை ஏன் பண்ணினேன்? இதனால உனக்கு என்ன லாபம்? லாப நஷ்ட கணக்கு எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீதான் நிர்மலை நிரூபிக்க முடியுமான்னு போய் ட்ரை பண்ணு. முடியலன்னா திரும்பி வா. அதுக்கு என்ன காரணம் நான் அப்ப சொல்றேன். திரும்பி வருவேன், ஆனா தனியா இல்ல, போலீஸோட. அவங்க கிட்ட சொல்லு இந்த நாடகத்தை ஏன் நடத்தினேன்னு. வரேன். ராதா, 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 ஏன் கோவில்ல நிக்கிற? உனக்கு என்னாச்சு? முதல்ல நீ வெளியே போ. நான் எதுக்கு வெளியே போகணும்? நானா நிர்மல்? என்ன உனக்கு அடையாளம் தெரியல? அட பாவி, அவரை கொன்னதுதான் கொன்ன, அது போதாதுன்னு அவர் பேரையே சொல்லிட்டு வந்து நிக்கிறியே. நீ ஒரு மனுஷனா? ராதா, என்ன நீ யாரை நினைச்சிட்டு பேசுற? நீ பாபு சத்தியவதிமா பிள்ளைன்னு தெரிஞ்சுதான் பேசுற. பேசாம வெளியே போ. ராதா, பாபுன்னு ஒரு மகன் சத்தியவதி கிடையாது. பாபுன்னு ஒரு மனுஷன் இந்த உலகத்திலேயே கிடையாது. எல்லாம் அவ பண்ற அயோக்கியத்தனம். அன்னைக்கே அவங்க சொன்னாங்க, தன் மகனை போலீஸ் தேடுது, தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக உன் புருஷன்னு சொல்லி உன்கிட்டயே வந்து நிப்பான்னு. சொன்னபடியே வந்து நிக்கிறியே. ராதா, நீ நினைக்கிற மாதிரி சத்தியவதி நல்லவில்லை. ஏதோ காரணத்தினால என்ன இப்படி எல்லாம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கா. பணத்தை வச்சுக்கிட்டு நினைச்சதெல்லாம் நடத்தி காட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க மேல பழி சுமத்தினா உன் நாக்கு அழுகி போயிடும். அவர் போனதுக்கு பிறகு எனக்கு ஆதரவா இருக்கிற ஒரே ஆத்மா அவங்கதான். அவருக்காக அந்த அம்மா படுற வேதனையை பார்த்தா என் துக்கமும் துயரமும் சாதாரணம். அந்த தெய்வத்துக்கு மகனா பிறந்த காரணத்தினாலதான் இன்னும் முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு வெளியே போ. சத்தியமா சொல்றேன், நான் தான் நிர்மல். இது உனக்கு எப்படி நிரூபிக்கிறதுனே எனக்கு தெரியல. நான் சொல்றேன், நீ என் கணவரா இருந்தா உன் கையில பாபுன்னு பச்சை குத்து அடையாளம் இருக்காது. கரெக்ட் ராதா, நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன். நான் மறந்தே போயிருந்தேன். நான் பாபு இல்ல, அப்படி ஒரு அடையாளமே கையில இல்ல. நீயே பாரு.
நம்பினா போதும், எல்லா உண்மைகளையும் நான் வெளியே கொண்டு வந்துருவேன். Shut up. நான் உன்னை நம்ப தயாரா இல்ல. இதுக்கு மேலே நீங்க நின்னுட்டு இருந்த நான் போலீஸை கூப்பிட வேண்டி வரும். ஐயோ, உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. ராதா, கடைசியா எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடு. இந்த பியானோல நான் முதல்ல வாசிச்ச பாட்டை பாடுறேன். அப்பவாது நீ நம்பு. நானா நிர்மல். என்னப்பா அவ்வளவு வேகமா போன? சுகமா வந்து நிக்கிற? நீதான் நிர்மல் உன் வைஃப் நம்பிட்டாளா? நீ ஜெயிச்சிட்ட. என்ன நிர்மல் என் மனைவியை நம்பாத அளவுக்கு பண்ணிட்ட. தேங்க்யூ வெரி மச். எதுக்காக இப்படி பண்ணின? நான் உனக்கு எந்த துரோகமும் செய்யலையே. நீ இப்படி சித்திரவதை பண்ற? நியாயமான கேள்வி. தோல்வியை ஒத்துக்கிட்டு இருந்தேன்னா அப்பவே சொல்லிருக்கேன். பாய். இந்த படத்துல இருக்கிறது யாருன்னு தெரியுதா? இது என் மாணவி உஷா. உனக்கு அவ மாணவி, எனக்கு அவ மகள். என்ன? உஷா உங்க மகளா? ஆமா. இந்த உலகத்துல எனக்கு இருந்த சொத்து, சுகம், சொந்தம் எல்லாமே அவதான். அவ மேல நான் உயிரையே வச்சிருந்தேன். ஓஹோன் வாழணுங்கிறதுக்காக ராத்திரி பகல உழைச்சு கணக்கில்லாம சொத்து சேர்த்து வச்சு உன்னை காதலிச்ச. ஆனா நீ இறக்கம் இல்லாம அவளை கைவிட்டுட்டேன். தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிட்டா. இந்த நிமிஷமே நானும் உயிரை விட்டுன்னு தான் நினைச்சேன். ஆனா மனசுல ஒரு ஆவேசம், ஒரு வைராக்கியம். என் மகளை வாழ வைக்கிறதுக்கு தான் அந்த பணம் எல்லாம் பயன்படாம போயிடுச்சு. அவ சாவுக்கு எவன் காரணமும் அவனை பழி வாங்கறதுக்கு அந்த பணத்தை பயன்படுத்த முடிவு பண்ண. உன்னை எப்படி பழி வாங்குறதுன்னு பல நாள் யோசிச்சு. ஒரு 10 பேர் அனுப்பிச்சு உன்னை பழி வாங்குறது 10 நிமிஷத்து வேலை. ஆனா நீ அணுவணவா சாகணும், 1000 முழுக்க சித்திரவதைப்படணும். அதுக்கு என்ன வழின்னு தான் யோசிச்சேன். தம் மனைவி விதவியா இருக்கிறத உயிரோட இருக்கிற எந்த கணவனுமே பார்த்தது. தன்னை கொலை செஞ்சதா தன்னையே போலீஸ் தேடுற நிலைமை எவனுக்குமே ஏற்பட்டது. தாலி கட்டின மனைவியே புருஷனை பார்த்து கணவனை கொன்ன பாவி நீதானு பழி சுமத்துற கொடுமைய யாருமே அனுபவிச்சது. எப்படி உன்னை எந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன் பாத்தியா? ஒவ்வொரு நாளும் நீ துடிக்கிறத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். அதுக்காகத்தான் பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு இந்த பிளானையே உருவாக்கினேன். How is my plan? Damn it! இது நியாயமே இல்ல. உங்க மகதான் என்ன விரும்பினா, ஆனா நான் அவளை விரும்பலையே. அங்கதான் நீ என்ன புரிஞ்சுக்கல. அவ ஆசைப்பட்டுட்டான்னா அது அவளுக்கு கிடைச்சே தீரணும். அப்படித்தான் நான் அவளை வளர்த்திருந்தேன். பைத்தியக்காரி. உன்னை காதலிக்கிறதா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா 24 மணி நேரத்துல அவளுக்கு உன்னை தாலி கட்ட வச்சிருப்பேன். இம்பாசிபிள். உன்னால அதை செஞ்சிருக்க முடியாது. கட்டின மனைவிக்கே உன்னை கணவனா இருக்க முடியாம பண்ணிட்டேனே, என் மகளுக்கு மாப்பிள்ளை ஆக்குறதா முடியாத காரியம்னு சொல்ற? மக மேல வச்சிருக்கிற பாசம் உன்னை மனுஷத்தன்மையே இல்லாம செஞ்சிருச்சு. மறுபடியும் சொல்றேன், அவ சாவுக்கு நான் காரணம் இல்ல. என்ன நீ பைவாங்க நினைக்கிறது எந்த விதத்திலயும் நியாயம் இல்ல. நியாய அநியாயத்தை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ கஷ்டப்படுறதா எனக்கு ஆறுதல். உன் மனைவி கண்ணீர் வடிக்கிறதா எனக்கு மகிழ்ச்சி. இந்த ஆறுதலும் மகிழ்ச்சியும் எப்ப எனக்கு திருப்தியை தருதோ அப்போ நீதான் நிர்மலி நிரூபிக்க நான் முயற்சி பண்றேன். அது வரைக்கும் நீ என் மகன் பாபுவா இந்த வீட்லயே இருக்க போற. என் மகன் பாபுவுக்கு என்னெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கொடுக்கணும். புலிப்பாலே கேட்டாலும் சரி. குட் நைட் மை சன். ஸ்வீட் ட்ரீம். என்ன நிர்மல்னு நிரூபிச்சு என்னையும் மனைவியை ஒண்ணு சேர்த்து வைக்க போறியா, இல்ல உன்னை குத்தி கொன்னுட்டு உள்ள போட்டுமா? நிர்மல், நீ வரதுக்கு முன்னால நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? உன்னை நிர்மல்ல நிரூபிக்க ஒரே ஒரு சாட்சி தான் இந்த உலகத்திலேயே இருக்கு. அந்த சாட்சி உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ எந்த நிமிஷமும் வைஃப் கூட வாழ்ந்துடா. அதை எப்படி தீர்த்து கட்டுறதுன்னு தான் இவ்வளவு நேரமும் யோசிச்சுட்டு இருந்தேன். அது யார் தெரியுமா? நான் தான். ஒருவேளை மனசு இறங்கி நீதான் நிர்மல்னு சொல்லிடுவேணும்னு எனக்கே பயம் வந்துருச்சு. என்ன கொன்னுட்டேன்னா நீதான் நிர்மல்னு சொல்றதுக்கு வேற யார் சாட்சி இருக்காங்க? அப்புறம் ஒரு கொலைகாரனா தலைமறைவாத்தான் நீ கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும்.
பட் அதை விட சந்தோஷம் வேற என்ன எனக்கு இருக்க முடியும் சொல்லு. கொலை பண்ணலாம், தப்பு இல்ல. உன் மேல வெறி வரும் போதெல்லாம் எனக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி எனக்கு வாழ்க்கையில ஆசை ஏற்படுத்தி விட்டுற. உன் மனசு எப்பதான் இறங்கும்? எனக்கு எப்பதான் வாழ்க்கை கிடைக்கும்? அதையாவது சொல்லு. நான் தினமும் கடவுளை என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? ஆண்டவனே, என் மனசுல ஈவரக்கத்தை கொடுத்துறாத, எக்காரணத்தை கொண்டு யாரு மேலயும் கருணை காட்ட வச்சிடாதேன்னுதான். அதையும் மீறி கடவுள் எப்ப எனக்கு அந்த எண்ணத்தை கொடுக்கறானோ அந்த நிமிஷமே உனக்கு விடுதலைப்பா. ஓகே? இந்த மாதிரி நிலைமை என்னோட பரம விரோதி கூட வரக்கூடாது. நல்ல பிரார்த்தனை. பூஜை ரூம்ல போய் பண்ணுப்பா. நிர்மல், அந்த புத்தகம் போடாதீங்க, மெதுவா பேசுங்க. எங்க வந்த? சத்தியமா சொல்றேன், சத்தியபதி உங்களை பண்ற கொடுமை என்னால தாங்க முடியல. இதுக்கெல்லாம் நீயும் உடஞ்சதானே? உஷா பொண்ணு மேல இருந்த பாசத்தினாலதான் நான் இந்த திட்டத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அது எல்லாம் மீறி போறதுனாலதான் உனக்கு உதவி செய்ய முடிவு பண்ணேன். நீ நிஜமாதான் சொல்றியா? ஆமா தம்பி, சரியான சந்தர்ப்பம் பார்த்து சத்தியபதி யாருன்னு போலீஸுக்கு நான் நிரூபிக்கிறேன். இந்த நரகத்துல இருந்து விடுதலை வாங்கி தரேன். டிரைவர், நீ மட்டும் இந்த உதவி செஞ்சினா ஆயுஷ்க்கு நான் உன்னை மறக்க மாட்டேன். சத்தியமா சொல்றேன், உங்க மனைவியோட நீங்க வாழத்தான் போறீங்க. என்ன நம்புங்க. சத்தியவதிக்கு உடம்பெல்லாம் காக்காது, ஜாக்கிரதையா இருங்க. நான் வரேன். அவசரப்பட்டீங்களே. 1 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா போலீஸ்ல காமிச்சு கொடுத்துருவேன்னு மிரட்டினா அதான் இவளுக்கு இந்த கதி. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? பாடி அப்புறப்படுத்த வேண்டாம். கம் ஆன் குயிக். போய் ஸ்ட்ரெச்சர் கொண்டாங்க. சரிங்க. யாராவது கிட்ட வந்தீங்க ஷூட் பண்ணிவிடுவேன். நீ எனக்கு உதவி செய்யறேன்னு சொன்னியே, அதுக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சீக்கிரம் போய் போலீஸை கூட்டிட்டு வா. சத்தியவதி ஒரு கொலையே பண்ணிட்டா. உடனே வாங்க. இந்த சத்தியவதி டாக்டர்னு சொல்லி உட்கார்ந்து இருக்காரு, அந்த பேயத்தான் சொல்றேன். வாங்க சார், வாங்க. இங்கதான் கொலை நடந்துச்சு. இங்கதான் சார், இந்த இடம் தான் சார். என் கண்ணால பார்த்தேன் சார். இன்ஸ்பெக்டர், இவனை எங்க கண்டுபிடிச்சீங்க? நாங்க கண்டுபிடிச்சோமா? இந்த ஆளு தான் நீங்க ஒரு கொலை செஞ்சுட்டா சொல்லி எங்களை கூட்டிட்டு வந்தாரு. அப்படியே சொன்னா? சத்தியமா சொல்றேன் சார், இவ பண்ண கொலை என் கண்ணால பார்த்தேன் சார். நீங்க எல்லாத்தையும் மறந்து வச்சுட்டு ஏன் மாத்திரா சார்? நான் யார கொலை பண்ணேன்னு கொஞ்சம் சொல்றியாப்பா? அப்ப ஆர்வரிய தான். எந்த பார்வதிய? இந்த வீட்டு பேர பார்வதிய. வேலைக்காரி பார்வதியா? பார்வதி, என்னம்மா கூப்பிட்டீங்களா? இவரைத்தான் இவ சுட்டு கொண்டா. நீ செத்து கிடந்து எப்படி பழத்த? கேட்டீங்களா இன்ஸ்பெக்டர்? செத்து போயிட்டவங்கள உயிரோட இருக்காங்கம்மா, உயிரோட இருக்கிறவங்க செத்து போயிட்டாங்கம்மா. பாவம், இவன் ஒரு மென்டல் கேஸ். பரிதாபப்பட்டு நான் தான் வேலைக்கு வச்சிட்டு இருக்கேன். காலையில இருந்து நான் இவனை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா உங்க கூட வந்து நிக்கிறேன். சார், பாப்பா ஆயிட்டே இல்ல சார். நான் பைத்தியம் இல்ல சார். நம்புங்க சார். அவ புழுகிறா சார். நீ என்ன நம்புங்க சார். பாப்பா ஆயிட்டே இல்ல சார். கான்ஸ்டபிள், இவனை வேலை ஏத்துங்க. மெண்டல் ஹாஸ்பிட்டல் சேர்வோம். தட்ஸ் ஆல் ரைட் இன்ஸ்பெக்டர். பல வருஷமா என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனை போய் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுன்னு எனக்கு எப்படி மனசு வரும்? நான் பாத்துக்கிறேன். சாரி மேடம், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்.
திரும்ப வந்து ஏதாவது வம்பு பண்ணா எங்களுக்கு போன் பண்ணுங்க, நாங்க வர்றோம். என்ன எனக்கு எதிரா போலீஸ்ல சாட்சி சொல்லி நிர்மலுக்கு விடுதலை வாங்கி தர போறியா? பைத்தியக்கார, என் திட்டத்துக்கு உதவியா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் கவனமா கண்காணிச்சுட்டு தான் வரேன், ஞாபகம் வச்சு. ஹலோ, என்ன டிரைவர் எதிர்பார்த்துட்டு இருக்கியா? அவரு வரமாட்டாரு. அவருக்கு பைத்தியக்கார பட்டத்தை கட்டி உள்ள தள்ளியா. அடி பாவி, எனக்கு யாராவது துரோகம் நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இதாங்க. இப்ப நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? இந்த நரகத்துல கிடந்து சாகிறத விட நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் தான் பாபுன்னு சரணடைய போறேன். திட்டம் போட்டு செஞ்ச இந்த கொலைக்கு நிச்சயமா தூக்கு தண்டனை தான் கொடுப்பாங்க. நான் தூங்கிட்டா அப்புறம் நீ யார பழி வாங்க போற? அப்படி நான் உன்னை தூக்குல தொங்க விட்டுருவேன் நினைக்கிறியா? உன்னால என்ன செய்ய முடியும்? பணத்தை வாரி இறக்கு. 10 பாரட் லாக்ல வச்சாவது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உன்னுடைய தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா மாத்து. நீ இங்க படுற கஷ்டத்தை ஜெயில படுறத பார்த்து சந்தோஷப்படு. ஐ டோன்ட் கேர். நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நானே சரண்டர் ஆக போறேன். 1 minute. டாக்டர் சத்யவதியுடைய பையன் நடந்து போலாமாப்பா? கார் எடுத்துட்டு போ. டிரைவர். ஹலோ, ராதாவா? என்னம்மா? இதோ வந்துட்டேன். என்ன திடீர்னு? டயட் கண்ட்ரோல்லாம் விட்டுட்டீங்களா இல்ல மறுபடியும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? வாட் ஹேப்பன்? ப்ளீஸ், வைத்தியம் பாக்குறதுக்கு உங்களை வர சொல்லுங்க. ராதாவுடைய வாழ்க்கை விஷயமா பேசதான் உங்களை வரவேற்று. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் என்ன செய்யணுமோ செய்யறேன். ராதா, உன்னை பத்தி சில விஷயங்கள் நான் இப்ப சொல்ல போறேன். முதல்ல உன் மனசை நீ திடப்படுத்திக்க. சொல்லுங்கப்பா. ராதா என் சொந்த மக இல்ல, வளர்ப்பு மகதான். கொஞ்சம் அமைதியா இருமா. அவர் சொல்ல வந்தது சொல்லட்டும். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வியட்நாம் யுத்தம் நடந்தப்போ பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் கப்பல்ல இந்தியாவுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. யுத்தத்துல குடும்பத்தை எல்லாம் பறி கொடுத்துட்டு தன்னந்தனியா வந்துட்டு இருந்தேன். அதே கப்பல்ல ஒரு 5 வயசு பெண் குழந்தை தன்னுடைய தகப்பனாரோட வந்துட்டு விசாரிச்சப்போ அந்த கப்பல்ல அவங்க மனைவி கிடைக்காதனால பின்னால வர வேற ஒரு கப்பல்ல குழந்தையோட வந்துட்டு இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு ராத்திரியே அவருக்கு மாரடைப்பு வந்துச்சு. குழந்தை என்கிட்ட ஒப்படைச்சு பின்னால வர தாய்கிட்ட சேர்த்துருச்சு இறந்துட்டார். குழந்தையோட இந்தியா வந்து சேர்ந்த எனக்கு வாழ்க்கையில சில நல்ல அறிகுறிகள் தெரிஞ்சு குழந்தை வந்து சேர்ந்த நேரம் தான் அதுக்கு காரணம்னு சொல்லிச்சு. அதோட தாயை தேடுற முயற்சி கைவிட்டு குழந்தைய நானே வளர்க்க ஆரம்பிச்சேன். அந்த வளர்ப்பு மகதான் ராதா. பெத்த மகளை விட 10 பங்கு பாசத்தை கொட்டி வளர்த்தீங்களே. நான் உங்களோட உங்க கூட வந்தாரே, அவர் தம் மனைவியை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? அதை சொல்றதுக்குள்ள அவர் இறந்து போயிட்டார். இத்தனை நாளைக்கு பின்னால இந்த விஷயத்தை ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னார். ராதா விதவி ஆயிட்டா. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒரு நாய் இறந்து போயிட்டா அப்ப அனாதை ஆயிடும். அதனால அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சு அவளை ஒப்படைக்கிற பெரிய பொறுப்பு உங்ககிட்ட தர்றேன். அதெல்லாம் சரி, அவர் எப்படி இருப்பாரு? என்ன பேரு? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா சார்? சிவப்ப உயரமா இருந்தார். பேரு கூட ராமதுரைன்னு நினைக்கிறேன். குழந்தை என்கிட்ட ஒப்படைக்கும் போது அது போட்டு கவனம் செய்யணும். இந்தாங்க. என் மகமா, நான் தான் உன்னை பெத்த தாய். என் மகராதா. என்னம்மா சொல்றீங்க நீங்க? ஆமாங்க, அடுத்த கப்பல்
என் கணவருடைய அடையாளங்களை சொல்லி விசாரிச்சப்ப ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்துட்டுதா சொன்னாங்க. பல இடங்கள்ல தேடினேன், கிடைக்கல. உயிரோட இருப்பாருங்கிற ஒரே நம்பிக்கையில என் மூத்த மகளோட திருச்சியில குடியேறினேன். பாதியில விட்டிருந்த டாக்டர் படிப்பை தொடர்ந்து முடிச்சு அங்கேயே பிராக்டிஸ் ஆரம்பிச்சு. கடைசியில என் மக உஷா தற்கொலை பண்ணிக்கிட்டா. அந்த விரக்தியில நான் ஒரு ராட்சசியா மாறிட்டேன். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு உனக்கு இந்த விதவ கோல ராதா. நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமா ராதா, கணவனை இழந்த நான் பட்டுமா வாழறேன். கணவன் உயிரோட இருக்கும் போது நீ விதவையா நிக்கிறியம்மா. உயிரோடதான் இருக்காரா? யாரு? நிர்மலா? ஆமாங்க, அவனை பாபு கொலை பண்ணிட்டான்னு ஊரை நம்ப வச்சது நான் செஞ்ச சூழ்ச்சிதான். உண்மையிலேயே அவன் சாக்கலம்மா. பாபுங்கிற பேர்ல நிர்மல் தான் வாழ்ந்துட்டு இருக்கா. ராதா, நீ விதவை இல்லம்மா, சுமங்கலி. நீ இருக்க வேண்டிய இந்த கோலத்துல அந்த அம்மா இருக்கணும். நான் தான். நீ என்னைக்கு சுமங்கலியா இருக்கணுமா? தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். உலகத்துல எந்த தாய் என்ன மாதிரி கொடுமைக்காரியா மாறவும் கூடாது. எனக்கு ஏற்பட்ட நிலைமை வேற எந்த தாய்க்கும் ஏற்படவும் கூடாது. உன்கிட்டே ஒப்படைக்கிறேன் பாரு.